நாமும் இறைவனின் தாயாக மாறலாம். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று தாயாம் திரு அவையானது நம் தாய் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை விழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதே வேளையிலே 2025 ஆண்டு முடிந்து ஆங்கில புத்தாண்டாக 2026 ஆண்டையும் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதோ இந்த நேரத்திலே இந்த இறை வார்த்தை வழிபாடு முழுவதும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாமும் இறைவனின் தாயாக முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்தலாம். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன பிரிவினை சகோதரர்கள் அன்னை மரியாளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளாக நினைத்து வணங்குகிறார்கள், கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள், இயேசுவை விட மரியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று ஒரு புறத்திலே அளவுக்கு அதிகமாக பிற பிரிவினை சகோதரர்கள் பேசி கொண்டிருக்க, நாமும் இறைவனின் தாயாகலாம் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை ஒருவேளை உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதுதான் உண்மை. எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 இறை வார்த்தையிலே, ஆண்டவரை பார்ப்பதற்காக தாயும் அவருடன் சகோதரர்களும் வந்திருப்பார்கள். அதை இயேசுவிடம் வந்து சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவரே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று சொல்கின்றார். அப்போ யார் யாரெல்லாம் இறைவனின் தாயாக மாற முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சரிவர கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளின் தாயாக மாற முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு உண்மையான பாடமாக அமைந்திருக்கிறது. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை வார்த்தையிலே, ஆபிரகாமை பார்த்து கடவுள், உன் நாட்டை விட்டு நான் காட்டும் நாட்டிற்கு புறப்பட்டு செல் என்று அங்கே ஆபிரகாமை கடவுள் சொல்லக்கூடிய அந்த வேளையிலே அவருக்கும் தெரியாது, நான் எந்த நாட்டுக்கு போகிறேன், அங்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று தெரியாத அந்த சூழ்நிலையிலும் அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப கீழ்ப்படிந்தார். எனவே தான் நாம் இறை வார்த்தையிலே படிக்கின்றோம், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி. ஏன் ஆதாமின் கடவுள் ஏவாளின் கடவுள் என்று சொல்லவில்லை என்று பார்க்கின்ற பொழுது, கடவுள் தொடக்க நூலிலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், கடவுள் அங்கே எல்லாவற்றையும் படைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு கனியை மட்டும் உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆதாமும் ஏவாளும் அதே கனியை அங்கு உட்கொள்வதன் காரணமாக அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைக்காததன் காரணமாகத்தான் ஆதாமின் கடவுள் ஏவாளின் கடவுள் என்று சொல்லப்படவில்லை. ஆபிரகாம் மீண்டும் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுத்ததன் வந்த வழியாக விசுவாசத்தின் தந்தையாகவும் அழைக்கப்படுகிறார். இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்வு கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப அமைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது. அதே போலவே தான் விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தையிலே, கடவுள் மோசே அவருடைய பணிக்காக அழைக்கக்கூடிய வேளையிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகின்றார். ஆனால் கடவுள் மீண்டும் அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, என்னதான் திக்குவாயனாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு செய்வதன் காரணமாக கடவுள் அவர் வழியாக இஸ்ராயல் மக்களுடைய சந்ததி இன்னும் அதிகமாக பெருகி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போலத்தான் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10 இறை வார்த்தையிலே, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி சாமுவேல் கடவுளை நோக்கி கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். சிறப்பாக லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38 இறை வார்த்தையிலே, கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அவர்
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டும் நின்று விடாமல், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிட்டேன் என்று சொல்லக்கூடிய வேளையிலே தூய ஆவி மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உன்னை நிரப்பும் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே மீண்டும் அவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய கட்டளைக்கு தன்னை முழுவதுமாக அங்கே கீழ்ப்படிபவராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அன்னை மரியாளோடு யோசேப்பினுடைய வாழ்வை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுதும் கூட அங்கே என்ன செய்கின்றார், மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ளாமல் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நினைத்த யோசேப்பு அங்கே என்ன செய்கின்றார், கடவுளுடைய தூதர் அவருடைய கனவுலே வந்து சொல்லுவதன் காரணமாக அவர் மனைவி மரியாவை விலக்காமல் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப வாழ்பவராக இருக்கிறார். இவர்கள் எல்லாருமே விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்ததன் காரணமாகத்தான் இன்றளவும் அவர்கள் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்கியதன் காரணமாக, கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்கியதன் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாருமே கடவுளுடைய தாயாக மாறக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறை வார்த்தையை கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய தாயாக மாற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இறை வார்த்தை விவிலியமானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய புத்தகத்திலே அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்க ஒரு புத்தகமாக இந்த இறை வார்த்தை பகுதி அமைந்திருக்கிறது. ஆனால் நாம் இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குகிறோமா, இந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க நமக்கு இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எப்படி அன்னை மரியாள் இறை வார்த்தைக்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்ததன் வழியாக ஆண்டவரின் தாயாக மாறினாரோ, ஏதோ இயேசுவை கருத்தாங்கினதுனாலேயோ அல்லது இயேசுவை பாலூட்டி வளர்த்ததாலேயோ அல்லது இயேசுவினுடைய தாயாக மாறினதுனால இறைவனின் தாயாக மாறவில்லை. மாறாக அன்னை மரியாள் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கியதால் தான் இறைவனின் தாயாக அன்னை மரியாள் மாறியிருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ நாம் 2025 ஆண்டை முடித்து 2026 ஆண்டை, புதிய ஆண்டை நாம் தொடங்க இருக்கிறோம். புதிய ஆண்டை தொடங்க இருக்கக்கூடிய நாம் இனி புதிய ஆண்டிலே ஒரு சில முடிவுகள், இனி நான் இந்த செயலை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்கின்ற பொழுது நீங்களும் இறைவனின் தாயாக மாற முடியும். எப்படி விவிலியத்தை நாம் எடுத்து படிக்க வேண்டும், அதை படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை வாழ்வாக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற புத்தகங்கள் படிப்பதற்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு வேறு புத்தகங்களை படிப்பதற்கு நாம் ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இறை வார்த்தையை பற்றி படிப்பதற்கு, இறை வார்த்தையின்படி வாழ்வாக்குவதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து விடுகிறோம். அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தவும் மறந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒளியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவரை பள்ளிக்கூடத்திலே சேர்த்த பொழுது அங்கே இருந்த அந்த பள்ளிக்கூடத்திலே இவர் மந்தமானவன், இவனால் இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க முடியாது என்று சொல்லி இவனை மட்டம் தட்டி, அதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய பெற்றோருக்கு, அதாவது தாய்க்கு ஒரு கடிதமானது வருகிறது. உங்களுடைய மகன் எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே படிக்க தகுதியற்றவன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அந்த தாய் தன்னுடைய மகனை பார்த்து, மகனே, நீ இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வேண்டாம், ஏனென்றால் நீ மிகவும் புத்திசாலி உடையவனாக இருக்கிறாய், எனவே நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு கற்றுக் கொடுத்த அந்த மகனின் வழியாகத்தான் அவன் எந்த பள்ளிக்கூடம் அவரை அவமானப்படுத்தியதோ
அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு தன்னுடைய தாயின் வழியாக பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளிலும் இன்றைக்கு இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விளக்கை கூட கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை நாம் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்று தாய் அன்னை மரியாள் தன் மகன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரிடக்கூடிய அந்த தருணத்திலும் இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக அவரோடு பயணிக்கக்கூடியவராக இருந்தார். இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்காக, இறை வார்த்தையின்படி செயல்படுவதற்காக இயேசுவோடு கல்வாரி பலி முழுவதுக்கும் அவர் பங்கெடுத்தவராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை பெற்றோர்கள் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் சிறப்பாக அன்றாடம் விவிலியத்தை எடுத்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைந்த ஒரு அதிகாரமாக எடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு சிலர் தவறான பாதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை புரணி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பிறருக்கு உதவி செய்யாத ஒரு மனநிலையில் இருக்கலாம், பிறரை பார்த்தால் எப்பொழுதும் எரிச்சலோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கலாம். நம்முடைய பலவீனம் எது என்பதை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும். எனவே இந்த சிறப்பான நாளிலே நீங்கள் இந்த ஒரு பலவீனத்தை மாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையினுடைய ஒரு பகுதியை எடுத்து, ஒரு அதிகாரத்தை எடுத்து படிப்போம். படித்து உங்களுடைய பலவீனத்தையும் அதோடு சேர்த்து ஒப்பு கொடுங்கள். அவ்வாறு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் இந்த புதிய ஆண்டிலே அந்த பாவ வழியை விட்டு இறைவனை நோக்கி திரும்புவீர்கள். எனவே இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியும் அருளும் தரக்கூடிய ஒரு ஆண்டாக மாறும். நீங்களும் இறை வார்த்தைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வை அமைக்கின்ற பொழுது நீங்களும் இறைவனின் தாயாக மாற முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார். எனவே புதிய ஆண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு வளமையையும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் இறை வார்த்தைக்கு ஏற்ப நாமும் கடவுளின் தாயாக மாற நம்முடைய வாழ்வை இறை வார்த்தைக்கு ஏற்ப அமைக்க இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.